இதுதான் வந்து என்னோட அம்மா லேப்டாப். இதுக்கு வந்து நம்ம எஸ்எஸ்டி எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேப்டாப்போட கீபோர்டை கழட்டிக்கோங்க. அது எப்படி கழட்டுறதுங்க நான் சொல்லித்தரேன். இப்போ கீபோர்டை கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்கே பட்டன்ட்டு ஒரு கிளாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு லாக்கு. அதை அன்லாக் பண்ணிக்கோங்க. எடுக்கும்போது பார்த்து எடுங்க, ஏன்னா வந்து அந்த லாக் வந்து உடைய வாய்ப்பு. இந்த லைனில் எல்லாமே வந்து லாக்கு தான் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து எப்படி கழட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. பவர் பட்டன்ட்டு ஒரு லாக் இருக்கும், அதை கழட்டிடுங்க. அப்புறம் எஸ்கே பட்டன்ட்டு ஒரு லாக் இருக்கும், அதையும் கழட்டிடுங்க. கழட்டும் போது சேஃபாக பண்ணுங்கள், இல்லைன்னா லாக் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. என் லேப்டாப் எட்ஜஸ்லாம் பார்த்தாலே தெரியும், அம்மா லேப்டாப் எப்பயுமே கொஞ்சம் லோ குவாலிட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து கழட்டுங்க. F5 பக்கத்தில் ஒரு லாக் இருக்குது, அதையும் லைட்டாக நம்பி விட்டிங்கன்னா வந்துடும். அப்புறம் F10 கிட்ட ஒரு லாக் இருக்குது. அப்புறம் பவர் பட்டன்ட்ட ஒரு இது இருக்குது, ஒரு லாக்கு, அதையும் எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் கண்ட்ரோல் கிட்ட ஒரு இது இருக்குது, அதையும் எடுத்துருங்க. பார்த்து எடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரக்காக இருக்குது, ஸோ பார்த்து எடுங்க. இந்த எதுக்கு கழட்டுறோம் அப்படின்னா, இந்த அம்மா லேப்டாப்பில் பின்னாடி பேனலை கழட்டும் போது வந்து உள்ளே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா தான் நம்ம பின்னாடி பேனலை கழட்ட முடியும். ஸோ நீங்கள் வந்து கீபோர்டோட ஸ்ட்ராப்பை வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கும், லைட்டாக என்ன மாதிரி வந்து அந்த ஒரு ஸ்க்ரூவை மட்டும் கழட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு மறுபடியும் மாட்டிடுங்க. இந்த போர்டை எப்படி எடுத்தீங்களோ கரெக்டாக அந்த எட்ஜஸில் வச்சுட்டு அப்படி இதை போட்டதுக்கப்புறமா பின்னாடி திருப்பி நம்ம ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிடலாம். என்னோட எட்ஜஸ் வரைஞ்சனால பார்த்து நான் மூடுறேன். ஸோ பேனலை வந்து கரெக்டாக பின்னாடி திருப்பி எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு சில ஸ்க்ரூவை கழட்டிட்டேன். இதை கழட்டினீங்க அப்படின்னா அந்த பேனல் வந்துடும். செகண்ட் எஸ்எஸ்டி போடுறதுக்கு ஒரு ஸ்லாட்டு கொடுத்துருப்பாங்க அம்மா லேப்டாப்பில். ஸோ பார்த்து எடுங்க. பேனலில் வந்து கொஞ்சம் வீக்கான பேனல்னால கொஞ்சம் பார்த்து எடுங்க. கொஞ்சம் உடஞ்சாலும் வந்து ஒழுங்காக உட்காராது. எனக்கே கொஞ்சம் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்து எடுங்க. வரல. யா ஒரு 2 நட்டை வந்து நான் கழட்டாமல் விட்டுட்டேன். ஓ அதான் வரல. இந்த 2 பேனல் எடுத்தோடனே ஒரு 2 நட்டு இருக்குது, அதை மறந்துடாமல் கழட்டிடுங்க. நான் மறந்துட்டேன். ஸோ பேனலை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பேட்ரி, அட்டாச்சு பேட்டரியோட ஸ்ட்ரிப் இருக்கும், அதை பார்த்து எடுங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துறாதீங்க. ஸோ திருப்பி மாட்டும் போது அந்த பாயிண்ட் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட்டு. ஸோ திருப்பி மாட்டும் போது அந்த பாயிண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கங்க. அந்த பாயிண்ட்டு கீழே வர மாதிரி போடுங்க. இல்லை அப்படின்னா வந்து மாற்றி மாட்டிட்டீங்க அப்படின்னா போர்டு ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எஸ்எஸ்டி கிங்ஸ்டோன்லேருந்து வாங்கினோம். 240 GB எஸ்எஸ்டி. இது 1 TB எஸ்எஸ்டி. ஹார்ட் டிஸ்க்கு. இதை கழட்டிட்டு எஸ்எஸ்டி போட போகிறோம். இந்த எஸ்எஸ்டியை கழட்டும் போது பார்த்து கழட்டுங்க நட்டெல்லாம். என்ன மாதிரி வந்து அந்த யூஎஸ்பி போர்ட்டில் இருக்க நட்டெல்லாம் கழட்டினீங்க அப்படின்னா அந்த பிடிச்சிருக்க வந்து ஹார்ட் டிஸ்கை பிடிச்சிருக்கிறது வந்துடும்.
ஸோ கழட்டிடுங்க. எல்லா நட்டையும் பார்த்து கழட்டுங்க. ஏன்னா ஒரு நட்டு ரொம்ப ஸ்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நட்டு கழட்டும் போது. பாருங்கள், அவன் லேப்பில் தான் நான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் எவ்வளோ சொகுசாக படுத்திருக்கானு. அது என் ஃப்ரெண்டு தான், இந்த லேப்போட ஓனர் தான் பக்கத்தில் படுத்திருக்காரு. ஸோ இது 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. இதை எடுத்துகிட்டு நம்ம கிங்ஸ்டோன் 240 GB SSDயை போட்டுடலாம். என்ன மாதிரியே போடுங்க. ஏன்னா ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கழட்டாதீங்க. நம்ம கழட்டணும் அப்படின்னா கரெக்டாக மாட்டணும். அப்படி சப்போஸ் கரெக்டாக நம்ம மாட்டாதப்போ என்ன ஆயிரும்னா யூஎஸ்பி போர்ட்லாம் வேலை செய்யாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்னோட மெத்தடையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தூக்கி விட்டுட்டு ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு SSD போட்டுருங்க. ஸோ நட்டெல்லாம் மாட்டிருங்க, கரெக்டாக மாட்டிருங்க. கரெக்டாக மாட்டினோன்னே ஸ்க்ரூஸ் எல்லாம் கரெக்டாக மாட்டிக்கோங்க. யூஎஸ்பி போட்ட வர ஸ்க்ரூவில் கரெக்டாக அது ஸ்க்ரூவில் அது போட்டுருங்க. இது போட்டுட்டு SSD போட்டு எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பூட் பண்ணி காட்டுறோம். முதல்ல இருந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்பீடுக்கும் SSD கண்டிப்பாக ஸ்பீடாக தான் இருக்கும். இருந்தாலும் ஹார்ட் டிஸ்க்குக்கும் SSDக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்கிறத வந்து உங்களுக்கு பூட்லேயே தெரிஞ்சு போயிடும். நான் உங்களுக்கு பூட் பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்து பேனலை மாட்டிடலாம். கரெக்டாக வந்து அந்த பேட்ரியோட லைன் அந்த பாயிண்ட் கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணாதீங்க, ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த வெள்ளை பாயிண்ட் உள்ளே போனோடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போதைக்கு வந்து நான் ஸ்க்ரூ போடல, நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா பெட்டர். ஏன்னா இது வந்து வராமல் இருக்கலாம் பேனல். தேங்க்யூ கைஸ், இவ்வளோ நேரம் என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், SSDக்கு OS இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு அடுத்த வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள்.